அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்நேஷ்னல் ரெசிபிஸ் வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெசிபி நேம் என்னன்னா தாய்வான் சிக்கன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? பார்த்துருவோம். தாய்வான் சிக்கன் பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு டார்க் சோயா சாஸாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூனு, லைட் சோயா சாஸாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர், அப்படி இல்லைன்னா பிளாக் பெப்பர். இது வந்து ஷிக்வான் வினிகர்னு ஒன்று ஊற்றணும். அது நம்மள்ட்ட இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஆப்பிள் சிடார் வினிகர் நான் வாங்கியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ரைஸ் வினிகர் கூட ஊற்றிக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 5 பூண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிஞ்சரும் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அது ஒரு ரெண்டுமே 10 கிராம்ஸ் கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. 10 கிராம்ஸ் இல்லை, 5 போதும். அதுக்கப்புறம் ஒரு எக்கு. இதோட சேர்த்து 5 ஸ்பைசஸ் பவுடர்னு ஒன்று நான் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து 5 ஸ்பைசஸ் பவுடர் போடக்கூடாது. இது வந்து என்னென்ன போடணுங்கிறது இந்த வீடியோவோட சைட்லேயே நான் கொடுத்துருப்பேன். இதை இப்போ நம்ம ஃபைன் பவுடராக இதை அரைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். 500 கிராம் வந்து பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கலாம். போன்லெஸ் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் அப்படி இல்லைன்னா தை, இதனால ஓகே தான். ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கியூபாக கட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், அப்படி இல்லைன்னா ஒயிட் பெப்பர். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 5 ஸ்பைஸ் பவுடர், அது வந்து கரெக்டாக 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் சிடார் வினிகர், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி மறந்துட்டேன், முட்டை. ஓகேவா? இப்போ ஃபுல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ மேரினேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து 3 ஹவர்ஸ், இப்போ நீங்கள் டக்குன்னு பண்ணணும்னா 3 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணாலே போதும். இது நான் வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஃப்ளேவரில் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதனால் ஓவர் நைட்டில் வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏர் ஃப்ரையரில் இது பண்ண முடியாது. ஸோ எப்படி ஃப்ரை பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன கோட்டிங் கொடுக்கணுங்கிறத நான் நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோமா? டடன் டடைங். ஓகே, நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வைக்க போகிறது எத்தனை மணிக்குப்பா? 11:45க்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆடாத 11:45க்கு இப்படிதான் எங்கள் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ். நாளைக்கு காலையிலப்பா, நாளைக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இந்த வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்க கண்டினியூ பார்த்துக்கோங்க. செகண்ட் ஹாஃப் சிக்கன் அப்படி வச்சதோட இருந்துக்கும், நீங்க முடிச்சுக்கோங்க இந்த வீடியோவை. The next day. ஹாய் காய்ஸ், எங்கள் அண்ணன் ஏதோ பண்ணுறேன்னு சொன்னால் நான் பண்ணுறேன்னு தெரியல. மணி வேறு 1:30 ஆச்சு. பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தோம். எப்படி பண்ணியிருப்பான், பண்ணியிருந்தானா போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். மணி 2. ஒரு வேளை இதில் இருக்குமோ? ஆனால் சாம்பார் சாதம் வாடகை தான் வருது.
காணும். உங்களோட ஏர் ஃப்ரைக்கு போனோம். ஏர் ஃப்ரை கூட இல்லையா? இதோட ஓவனுக்குள்ள வச்சுருப்பானோ? இங்கேயும் இல்லை. வேறு எங்கே வச்சுருப்பான்? நேற்று வச்ச பொடியே இருக்குது. இறங்கிடும். இருங்க அவங்கள்ட்ட போய் கேட்போம் எப்படின்னா ரெடி ஆகணும். ஆக்சுவலாக உங்களுக்கு மணியை பாருங்க, மணி 2. என்ன பண்ணிட்டு இருக்க மட்டும் பாருங்க. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஏதோ ஒன்று தொலைச்சிட்டா தேடிக்கிட்டு இருக்கேன். அங்கே சிக்கன் ஏதோ பண்ணுறேன்னு சொன்னீங்க. மணி எத்தனை தெரியுமா? ஓமிகாட் எப்போ? மணி 2. சிக்கன் எப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 minutes. கரெக்டாக 3 to 4 o'clock குக்கரில் வேறு ஏதாவது நினச்சி மோந்து பார்த்தா சாம்பார் சாதம் வாடை அடிக்குது. ஏர் ஃப்ரையருக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. பார்த்து கடைசி பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நம்ம சைனீஸையும் தமிழ்நாட்டையும் சேர்த்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சாம்பார் சாதம் வித் தைவான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். பிரிஞ்சு இருக்கட்டும். போயிட்டாங்க. சரி வா பண்ணுவோம். தான் இது அப்பா பாரு, இவங்களுக்கு டைமிங்கே இல்லை. நல்லா ஊரும் ப்ரோ, பாரு மஜாவா ஊறி இருக்கும். நீயே 3 மணி நேரம் தான். நீயே ஏதோ யூடியூபர் பார்த்தா சொல்லுவ. நான் இதெல்லாம் நானே ஓன் ரெசிபி. ஏதோ ஒரு யூடியூபரு 3 மணி நேரம் சொல்லிட்டு பாரு. யார்? ஜபர் பாயா? ஜபார் பாயெல்லாம் வந்து பிரியாணியே மாத்தி மாத்தி பண்ணுவார்ல. நல்லா ஊறிடுச்சு. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? என் தம்பி வந்து கொந்தளிச்சுட்டான். இப்போ அதனால என்ன பண்ணலாம், ஒரு ஹேண்டை வந்து சிக்கனுக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஹேண்டை வந்து மாவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து இதில் போடுவோம். போட்டுட்டு நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணிடுவோம். கரெக்டாக எண்ணெய் வந்து 170 டிகிரி செல்சியஸில் வந்து சூடாக இருக்கணும். போட்டுருவோம். முதல்ல ஒரு 3 பீஸ் வந்து போட்டு டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் போட்டுருவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது உப்பு அது இதுன்னு ஏதாவது போடணுன்னா அதுக்கப்புறம் போட்டுருவோம். ஃப்ரை ஆகட்டும். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லா சிக்கனுமே வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாரி கைஸ், வீடியோ ஆன் பண்ணாமே ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டேஸ்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால் எல்லா பீஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஃப்ளேவரை பாருங்களேன் எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வரணும், இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆச்சுன்னா பக்காவா இருக்கும் இது. அது வந்து அவங்க வந்து சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேயான் பெப்பர்னு ஒன்று போடுவாங்க. அதை போட்டோடனே வந்து நல்ல ஒரு ப்ரௌன் டெக்ஸ்டர்ல வரும். அதோட ஸ்பைசிஸ் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி ஒரு சில பவுடர்ஸ்லாம் நம்மள்ட்ட இங்கே கிடைக்காதனால நான் இந்தியன் ஸ்பைசிஸை வச்சு இந்த இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டும் ஒரு மாதிரி சிமிலர் டேஸ்ட் தான். இதே தைவான் சிக்கன் நான் மலேசியாவில் சாப்பிட்ருக்கேன். சிமிலர் டேஸ்ட் தான் வந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பங்கமா இருக்கு. ஸோ 3வது ரவுண்டு ஓடிட்டு இருக்கு. எதுவும் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடும் பாருங்க. இதோட நல்லா ப்ரௌனாக வரும். அந்த ஒரிஜினல் இன்கிரீடியன்ஸை வச்சு பண்ணும்போது நம்ம இந்தியன் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணுறதுனால இந்த ஒரு கலரில் வருது. ஸோ பார்த்துக்கலாம், அது எப்படி தானே பார்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து சிமிலராக கொண்டு வந்துட்டேன். முடிய போகுது மக்களே, முடிய போகுது. பாருங்க எண்ணெய் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் கலரு. இன்னும் ஒரே ஒரு செட்டு தான் இருக்கு. இதை போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே செட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். காய்ஸ், சாம்பார் சாதம் ரெடி. இந்த சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் எங்களுக்கு பார்த்துக்கோங்க. சாம்பார் சாதம் ரெடி. இப்போ உள்ள டைம் என்னப்பா? மணி 3:15. 3:15 முடிச்சிட்டோம்ல? ஆமாம் 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 ஆமாம். இப்போ இந்த இருக்கு நம்மளுக்கு சிக்கன், சுட சுட சிக்கன் ரெடி. ஐயோ, இந்த ஒரு சிக்கன் பேர் இப்ப என் தம்பி சொல்லுவான். சிக்கன் பேர் என்ன? தாய் மாமி.
தாய் மாமி இல்ல, தாய்வான் சிக்கன்ல. தாய்வான் சிக்கன். இது இஎம்எல்ல தாய் மாமின்னு ஒரு கடை உண்டு. அது தைவான் மாமில. ஓ தைவான் மாமியா? தாய் மாமி இல்ல. அந்த கடைக்கெல்லாம் போனது இல்லப்பா. உடனே ஃபுல் ரிவ்யூ வேற நானு. அது சரி சரி, இதை இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பைட்டு சின்ன பீஸ் எடுப்பேன், என் தம்பி கொண்டு வச்சிருவான். இருங்க 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 இருங்க. ஏன் குடு. நார்மலாக தான் காய்ச்சிருக்கேன். அவ்வளோ வாய்ப்புல சும்மா நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரையாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியாக இருக்குது. அது தாய்வான் சிக்கன்ல ஃப்ரைடு சிக்கன். கேஎஃப்சி சிக்கன் தான் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வாங்க. அது சரி, ஓகே. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? இதா இந்த குலோப் ஜாம் கூட ஜீரா போட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது ஜீரா தான் நல்லா இருக்கும். சரி. சாம்பார் சாதம் 3 மணி நேரத்துக்கு வச்சிருக்கோம். 3 மணி நேரத்துக்கு சாம்பார் சாதம் மட்டும் தான் வச்சிருக்கோம். சாப்பிடுமா? தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. ஓகே गाइस, ரெடி ஆயிருச்சு. இப்போ இத வந்து இதுல சர்வ் பண்ணுவோம். இது யாரும் பொங்கல் நினைச்சிருவாங்களா சாம்பார் சாதம்? எல்லா ஊர்லயும் சாம்பார் சாதம் இப்படிதான் இருக்கும். யாரும் பொங்கல் நினைச்சிருவாங்க. சாப்பிட்டு நீங்க வைங்க பிரதர். யாரும் பொங்கல் நினைச்சிருவாண்டா. போதுமா? எனக்கு இல்ல, இது உனக்கு தான். எனக்கா? ஐயோ, நானும் இதை நான் எனக்கு எடுத்து மாதிரி வச்சுக்கிறேன். நீ எடுத்துக்கோ பிரதர், உனக்கு இல்லாததா 1 2 எடுத்துக்கோ. சரி, இது நீங்க சாப்பிடுங்க, இது நான் சாப்பிடுறேன். குன்றுவேன் குடல. गाइस, நஜார் நல்லா இருக்கா? பாக்க எப்படி இருக்கு? சரி, இப்போ என் தம்பி சாப்பிட்டுட்டு, இங்க பாத்தீங்களா நாங்க வந்து தமிழ்நாடையும் சைனாவையும் ஒண்ணு சேர்த்துட்டோம் गाइस. நான் பிரிச்சிட்டேன். ஒன்னாதான் போவோம். காலையில ஆய் வரும்போது ஒன்னாதான் வரும். ஏய்யா சரி, என்ன வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா? சிக்கனே 4 வாட்டி தின்னாச்சு, தின்னு வீடியோ போட்டாச்சு. வீடியோ கட் பண்ணு. எடுத்துக்கிட்டே இருப்போம், அடிக்கிட்டே இருப்போம். போதும். சாம்பார் சாதம் என்ன? சாம்பார் சாதம் எல்லா வீட்லயும் வைக்கிற மாதிரி தான். பொங்கல் சூப்பர். அமுக டுமுக அமால் டுமால்.